தமிழக அரசியலில் தற்சமயம் களமானது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அமைச்சர் ஏவாவேலு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான நண்பர்கள் வட்டாரத்தில் யாரெல்லாம் ஜவுளி கடை வச்சுருக்காங்களோ அந்த இடங்களில் வருமான வரித்துறையும் அதுபோலவே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் அதிரடியாக இப்போ ரைடானதை எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ரைடானது நடந்திருக்கு. குறிப்பாக சென்னை, திருவண்ணாமலை, கோவை, திருப்பூர், திருச்சி, சேலம் ஆகிய 40க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்சமயம் ரைடானது அதிரடியாக நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போகிறனால முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் இந்த பணப்பட்டுவாடை நடக்குதோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பறக்கும் படையும் அது போலவே வருமான வரித்துறையும் செயல்பட்டு இருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளியாகிருக்கு. உண்மையிலேயே பல இடங்களில் நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு சில இடங்களில் பொதுமக்களும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, எதிர்கட்சியுமே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. பறக்கும் படை சரியாக செயல்பட மாட்டேங்குது, வருமான வரித்துறையுமே சரியாக செயல்பட மாட்டேங்குது, பணப்பட்டுவாடை அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது, யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தற்சமயம் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் இப்போ ரைடானது நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தெந்த மாவட்டங்களில் ரைடு நடந்துகிட்ருக்கு, 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடு நடந்துகிட்ருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஏவாவேலு அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அதுவும் அவங்க ஜவுளி கடை வச்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே குறிப்பாக போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பணப்பட்டுவாடா ஏதாவது நடந்திருக்குதா, அல்லது ஏதாவது கூப்பன் ஏதாவது கொடுக்குறாங்களா. முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது சென்னையில் யார் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லலை. அதாவது ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் பணம் பல்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அது நான் தெளிவாக சொல்லக்கூடாது, அது கண்டிப்பாக நேரம் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் அது அப்படிங்கிற மாதிரி. குக்கர் சின்னத்தில் நின்று அவர் கொடுத்ததாக ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. ஃபஸ்ட்டு 20 ரூபா கொடுத்துருவாரு, அந்த 20 ரூபாயை கொடுத்தா அதுக்கப்புறம் பணம் 2000மோ அந்த குறிப்பிட்ட பணம் எவ்வளவோ அதை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையானது. அது யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும், இன்னும் நான் தெளிவாக சொல்ல விரும்பலை. ஸோ அந்த மாதிரி தற்சமயம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஜவுளி கடையில் இறங்கி களமாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஏவாவேலு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிணவரையில் பணம் பதுக்கி வச்சுருந்ததா பணத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க அமலாக்கத்துறை, அது மாதிரி வருமான வரித்துறை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ஏவாவேலு அவர்கள் மீது ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழலில் தற்சமயம் ஏவாவேலு அவர்களுக்கு சொந்தமான தொகுதியில் தற்சமயம் சோதனையானது அதிரடியாக நடந்துகிட்ருக்கு. இதுவரை ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் எதுவும் பிடிக்கலை. ஆனால் இப்போ சோதனையானது நடந்துகிட்ருக்கு. இது வெறும் கடமைக்கான சோதனையா அல்லது உண்மையிலேயே ஏதாவது கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றத நாம் ஏப்ரல் 23ஆம் தேதிக்குள்ளார பார்க்கணும். இதுவரை நமக்கு கிடைத்த தகவலின்படி எதுவும் சிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. அதாவது ஏவாவேலு அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்தி எதுவுமே பெருசாக சிக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக சார்பில் இப்போ இருந்தே கூப்பன் 8000 ரூபா கூப்பன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூப்பனை இப்போயே கொடுத்துட்டாங்க. தேர்தலில் மீண்டும் ஜெயிச்சு வந்துட்டால் அந்த 8000 திரும்பி நீங்கள் கூப்பனை நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம், 8000 ரூபா நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போவே திமுக பணப்பட்டுவாடா செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதையெல்லாம் தேர்தல் பறக்கும் படை கண்டுபிடிக்கிறாங்களா அல்லது என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனால் தற்சமயம் திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தேர்தல் பறக்கும் படையும் அது போலவே வருமான வரித்துறையும் அதிவேகமாக செயல்பட்டு இருக்காங்க. பார்க்கலாம் திமுகவுக்கு நெருக்கடியா அல்லது திமுகவுக்கு சாதகமாக அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா.